ஒரு கார் வாங்கணும், என்ன பண்ணலாம்? இருக்கவே இருக்கு கார் லோன் வாங்கிடலாம். அப்ப வீட்டுக்கு மளிகை சாமான்லாம் வாங்கணும், அது எப்படி வாங்குறது? அதான் கிரெடிட் கார்டு வச்சிருக்கோம்ல, எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்றதுக்காக தான் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துமே வெளிவந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 80% மக்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் இருக்காங்க. அந்த 80% மக்கள்ல 50% பேர் கடனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, கடனாளியா இருக்கிறாங்க. அண்ட் கூகுள்லயும் பாத்தீங்கன்னா அதிகமா எல்லாரும் டைப் பண்ற கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்படி கடனை அடைக்கிறதுன்றத மட்டும் நிறுத்திடாம எப்படி இதை சீக்கிரமா கடன் அடைக்கிறது அப்படின்ற கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கணும்னு மக்கள் நிறைய பேர் ரொம்ப ஆசையா இருக்காங்க, ஆர்வமா இருக்காங்க. இந்த வீடியோல கடனை எப்படி சீக்கிரமா அடைக்கிறது, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத நான் சொல்லி கொடுக்க போறேன். 2 மெத்தட் இருக்குங்க. பர்சனல் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரிஸ். ஒன்று எப்படி சம்பாதிக்கிறது, எதுல முதலீடு பண்றது, இந்த மாதிரியான கேட்டகரி ஒரு பீப்புள் பார்ப்பாங்க. இன்னொரு சைடு என்ன இருக்குன்னா, எப்படி கடன் அடைக்கிறது அப்படிங்கிறது தான் 2வது விஷயம். நம்ம இன்னைக்கு எப்படி கடனை அடைக்கிறது அப்படின்னு இந்த 2வது விஷயத்த ரொம்ப டீட்டெயிலா பிராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட இதுதான்ப்பா சாதகம் இருக்கு, இதுதான்ப்பா பாதகம் இருக்கு அப்படின்னு தெளிவா புரிய வைக்கிற மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பிரசன்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. கடனை அடைக்கிறதுல மொத்தம் 2 முறைகள் இருக்கு. இந்த 2 முறைகள் மூலமா உங்களோட கடனை நீங்க அடைக்கலாம். பட் நான் இன்னைக்கு அந்த 2 வழிமுறைகளையும் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன எல்லாத்தையும் சொல்ல போறேன். அதுல உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா டெட் ஸ்னோபால். செகண்ட் மெத்தட் டெட் அவலான்ச். இந்த 2 மெத்தட்லயுமே அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்னோபால். ஓகே, பனி பாறைகள்லாம் இருக்கும். நம்ம நிறைய திரைப்படங்கள்ல இருக்கக்கூடிய பாடல் காட்சிகள்ல பார்த்துருப்போம். இந்த பனி பிரதேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பனியெல்லாம் ஒரே லம்பா அப்படி சுருட்டி தூக்கி போட்டு உடைப்பாங்க. ஸோ அதுதான் ரோல். அதாவது கொஞ்சம் பனி எடுப்பாங்க, அப்புறம் இன்னொரு கொஞ்சம் பனி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பனி, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பெரிய பாலா உருவாக்குவாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஸ்னோபால் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஸ்னோபால் என்ன அப்படின்னா மினிமம் டு மேக்ஸிமம். இன்னும் நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கணும்னா அசெண்டிங் ஆர்டர் டைப்ல நீங்க உங்களுடைய கடனை அடைக்கலாம். இதுதான் ஒரு அற்புதமான ஒரு வழி. ஓகே, மினிமம் டு மேக்ஸிமம், ஓகே, அசெண்டிங் ஆர்டர் இதெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் சின்ன கடன் அடைக்கணும், அப்புறம் அதை விட கொஞ்சம் பெரிய கடன், அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெரிய கடன், அதுக்கப்புறம் அதை விட பெரிய கடன், அதுக்கப்புறம் இருக்குல்ல ஜாஸ்தியான கடன். ஸோ இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர் படி உங்களுடைய கடனை அடைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க நினைக்கிறத விட சீக்கிரமாவே உங்களோட கடனை அடைச்சிடலாம். எஸ், ஏன்னு கேளுங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கடன் அடைச்சிடும். ஒரு 100 ரூபாய் அட்டாச் கடன் வாங்கிக்கணும்னு வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட அவங்க கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்துடும். ஒரு லட்சுமி அக்கான்னு இருக்காங்க, அந்த அக்கா கிட்ட வாங்கினா 100 ரூபாய் கொடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் தெருவில் இருக்கக்கூடிய பார்வதி அக்கா கிட்ட ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இந்த 100 ரூபாயை அவங்க கிட்ட அடைச்சிட்டீங்க அப்படின்னா அப்பாடா லக்ஷ்மி தொல்லை தீர்ந்துச்சு அப்படின்ற மனப்பக்குவம் நம்ம எல்லாருக்கும் வரும் இல்லையா ஜென்ரலா? அதே மாதிரிதான் இந்த சின்ன கடனை நீங்க அடைச்சிட்டு வந்தீங்கன்னா ஓகேப்பா நம்ம இந்த கடனை அடைச்சிட்டோம், இன்னும் இவ்வளவு கடன் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இது 100 ரூபா வச்சுக்கோங்க, இது 500 ரூபா, இது 1000 ரூபா, இது 2500 ரூபா, இது 5000 ரூபா. ஒவ்வொருத்தவங்க கிட்ட நீங்க இவ்வளவு கடன் வாங்கிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க 100 ரூபா கடன் அடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அப்பாடா ஒரு ஆள் கடன் முடிச்சாச்சு, இன்னும் 4 கடன் தான் இருக்கு நம்ம கட்ட வேண்டியது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்க மனசுக்குள்ள வந்துடும். அடுத்தது கட்டி முடிச்சிட்டா ஐயோ இன்னும் 3 தான் இருக்கு அப்படின்னு தோணும். அடுத்ததை கட்டி முடிச்சிட்டா 3 கடனை முடிச்சிட்டோம், இன்னும் 2 கடன் தான் இருக்கு, இது நம்மளால முடிக்க முடியாதா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணும். ஸோ இப்படி நீங்க கடனை அடைக்கிறதன் மூலமா ரொம்ப சீக்கிரமே உங்களுடைய முழு கடனையுமே அடைச்சு முடிச்சிருவீங்க. இப்போ ஸ்னோபால் மெத்தட் மூலமா நீங்க வாங்கியிருக்கக்கூடிய 3 கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கறத நான் சொல்லி காட்ட போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், 1 லட்சம் ரூபா வெளியில ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிருக்கீங்க பிரைவேட் லோனு, அண்ட் 5 லட்சம் ரூபா பர்சனல் லோன் வாங்கியிருக்கிறதா வச்சுக்கலாம், அண்ட் 15 லட்சம் ரூபா ஹோம் லோன் வாங்கியிருக்கிறதா வச்சுக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே அசம்ஷன் தான். இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க மாசம் 5000 கட்டுறீங்க, ஏன்னா அவங்க அந்த அளவுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ பேங்க்ல பர்சனல் லோனுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வச்சு நான் சும்மா அசியூம் பண்ணியிருக்கும் போது மாசம் 10,000 ரூபா, ஹோம் லோனுக்கும் மாசம் 10,000 கட்டுற மாதிரி வேற பேங்க்ல வாங்கியிருக்கீங்க, வேற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால தான் இது ரெண்டும் சேமா வருது. இது எல்லாமே சும்மா அசம்ஷனுக்காக மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இருக்கிறதுல எது கம்மியான கடனோ அந்த கடனை நம்ம அடைக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு ஃபர்ஸ்ட் அதை அடைச்சிடலாமா அப்படிலாம் யோசிக்க கூடாது. கேபிட்டல் அமௌண்ட் எதுல ரொம்ப கம்மியா இருக்குதோ அந்த லோனை தான் ஃபர்ஸ்ட் நம்ம முடிக்கிறதுக்கு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம முடிக்க போற
லோன் 1 லட்சம் ரூபா. ஸோ 1 லட்சம் ரூபா நீங்கள் வந்து இது மூணுமே நீங்கள் மாதம் அட் அ டைம் கட்டிக்கிட்டே தான் வரணும். ப்ரைவேட் லோனுக்கு நீங்கள் 5000 rupees கட்டணும், பர்சனல் லோனுக்கு 10,000 rupees கட்டணும், ஹோம் லோனுக்கும் 10,000 rupees கட்டணும். ஸோ அப்படி 5,000 rupees நீங்கள் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா இந்த 1 லட்ச ரூபா முடிகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்சம் நாள் ஆகும். பட் அதுவே இந்த 5,000 கட்டுறதும் பதிலாக நீங்கள் 10,000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம். 10,000 கட்டுறீங்க அப்படின்னா எவ்வளோ நாளுக்குள்ளே முடிச்சிடலாம்? எஸ், 10 monthsல இந்த லோன் முடிஞ்சிடும். வெறும் 10 மாதம் 1 வருஷத்தில். அட் த சேம் டைம் நீங்கள் பர்சனல் லோனுக்கான 10,000 கட்டணும், இதுக்கான ஒரு 10,000 கட்டணும். அப்படி பார்க்கும்போது ஒரு 30,000 ரூபாய் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, இது பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிரைவேட் லோன் போகையா. ரெண்டாவது பர்சனல் லோன் வரணும். இந்த லோன் முடிச்சாச்சு. ஸோ பர்சனல் லோன் என்ன பண்ணலாம்? ஓகே, 10,000 ஆல்ரெடி கட்டிட்டு இருக்கோமா, இந்த 10,000ஓட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து பர்சனல் லோனை எப்படி சீக்கிரமே நம்ம அடைச்சி விடுறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே 10,000 கட்ட வேண்டிய வேலை இல்லைல்ல, ஸோ அந்த 10,000 இங்கேயோட ஆட் பண்ணி 20,000 நான் பே பண்ண போகிறேன். 20,000 நான் கட்ட ஆரம்பித்தேன் அப்படின்னா எவ்வளோ மாதத்துக்குள்ள இந்த 5 லட்சம் ரூபாயை கட்டி முடிக்கலாம் அப்படிங்கிறதையும் காட்ட போகிறேன். ஒன்ஸ் இந்த பர்சனல் லோனையும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இங்கே வரும். இந்த 20,000 இங்கே ஆட் ஆகி 30,000 ரூபாயை மாதம் நான் கட்ட போகிறேன். அப்படி கட்டினா எவ்வளோ நாளுக்குள்ள இந்த 15 லட்சம் ரூபாயை நான் அடைக்க போகிறேன், ஹோம் லோனை முடிக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் இப்போ உங்களுக்கு நான் சம்மு மாதிரி போட்டு காட்ட போகிறேன். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு 1 லட்ச ரூபா, அப்பாடா 1 லட்ச ரூபா கடன் அடைஞ்சிச்சுப்பா அப்படின்ற மனசில் ஒரு சாந்தி ஏற்படும். அதுக்கப்புறமா 5 லட்ச ரூபா, இன்னும் 2 கடன் தான் இருக்குது. 5 லட்ச ரூபா கம்மி தான். 1 லட்ச ரூபாயே நம்ம அடைக்க முடியுமா அடைக்க முடியாதான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதே நம்ம அடைச்சிட்டோம். அப்போ கண்டிப்பாக 5 லட்ச ரூபாயை நம்ம அடைக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாரோட மனசுலேயே வரும். பிகாஸ் இதுதான் சைக்காலஜிக்கல் ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த எண்ணத்தில் நீங்கள் 5 லட்ச ரூபாயை அடைச்சிருவீங்க. 5 லட்ச ரூபா அடைச்சி முடிச்சுன்னா என்ன ஆகும்? இன்னும் ஒரே ஒரு லோன் தான் இருக்குது, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு இந்த ஒரே ஒரு கடனை மட்டும் அட் அ டைமில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கடனையும் முடிச்சிருவீங்க. இதுதான் இந்த ஸ்னோபால் மெத்தட். ஸோ இதில் கால்குலேஷனோட பார்க்கலாம். ஸோ 10 மாதம் 10,000 கட்டி இந்த ப்ரைவேட் லோனை நீங்கள் முடிச்சு விட்டுருவீங்க. சேம் அதே 10 மாதத்தில் சைடு கேப்பில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பர்சனல் லோனுக்கான 10,000 ரூபாயும் கட்டிட்டு இருப்பீங்களா? அப்போ அந்த பர்சனல் லோனுக்கான 10,000 ரூபாய் நீங்க 10 மாசம் கட்டினீங்கன்னா 1 லட்சம் ரூபாய். அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரே நேரத்துல பிரைவேட்டா வாங்கியிருந்த 1 லட்ச ரூபா லோனையும் கட்டி முடிச்சிட்டீங்க. அண்ட் 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க இல்லையா பர்சனல் லோனு, அதுல இருக்கக்கூடிய 1 லட்ச ரூபாயும் கட்டி முடிச்சிருவீங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 1 லட்ச ரூபா மைனஸ் ஆச்சுன்னா 4 லட்ச ரூபா தான் உங்ககிட்ட இப்போ இருக்கக்கூடிய பர்சனல் லோனு. ஸோ இந்த 4 லட்ச ரூபா இருக்கக்கூடிய டைம்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 10,000 மாசம் கட்டிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த 10,000க்கு பதிலாக 20,000 ரூபாயா மாற்றணும். 20,000 ரூபாயா மாற்றி நீங்கள் எப்போ 4 லட்சத்தை முடிப்பீங்கன்னா 20 மாதம் நீங்கள் 20,000 கட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் 4 லட்சம் ரூபாயை முடிச்சிடலாம். ஸோ 1.6 இயர்ஸ்க்குள்ள உங்களுடைய 5 லட்ச ரூபா கடன் முடிஞ்சிடும். ஓகே, இது ரெண்டும் முடிச்சாச்சு. சேம் டைம் இந்த 10,000 ரூபாய் நீங்கள் கட்டிட்டு இருந்தீங்க இல்லையா பர்சனல் லோன் வாங்கும்போது, அதே சமயத்தில் தான் நீங்கள் 10,000 ரூபாயை இந்த ஹோம் லோனுக்கும் கட்டிட்டு இருப்பீங்க. இது முடிக்கிறதுக்கு ஒரு 10 மாதம் ஆச்சா, இந்த லோன் முடிக்கிறதுக்கு 20 மாதம் ஆச்சா. அப்போ இந்த 10 மாதமும் இந்த 20 மாதமும் சேர்த்தா மொத்தமாக 30 மாதம் நீங்கள் இந்த 10,000 ரூபாயை கட்டிக்கிட்டே இருப்பீங்க. 30 மாதம் மட்டும் 30 months இந்த 10,000 ரூபாய் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ ஆச்சு? 3 லட்ச ரூபா நீங்கள் கட்டி முடிச்சிருப்பீங்க. அப்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த 15 லட்ச ரூபா ஹோம் லோனில் 3 லட்ச ரூபா மைனஸ் பண்ணிட்டா 12 லட்சம் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கும். ஸோ இந்த 12 லட்சத்தை எப்படி கட்டணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்? இதுவும் முடிச்சாச்சு, இதுவும் முடிச்சாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய ஹோம் லோன் மட்டும்தான். அப்போது மொத்தமாக இருக்கக்கூடிய 30,000 நம்ம கட்ட போகிறோம். 30,000 40 மாதம் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா இந்த 12 லட்ச ரூபாயை முடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த லோன் பார்த்தீங்கன்னா 1.6 இயர்ஸ் நீங்கள் 20 மாதத்துக்கு கட்டியிருப்பீங்க. அதை அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்குள்ள நீங்கள் முடிச்சு விட்டுருவீங்க. 2.5 வருஷத்துக்குள்ள முடிச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருக்க போகிற ஒரே ஒரு லோன் என்ன தெரியுமா? ஜஸ்ட் இந்த 15 lakhs ஹோம் லோன் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்க போகுது. அந்த ஹோம் லோனை கூட 3.5 வருஷத்தில் நீங்கள் முடிச்சிருவீங்க. ஸோ ஒரு லோனை
ஒரே டைம்ல கொஞ்சம் 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 கொஞ்சமா கட்டிட்டு வரும்போது என்னடா இதுவும் குறைய மாட்டேது அதுவும் குறைய மாட்டேது, அங்கேயும் கட்டணும் இங்கேயும் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் மட்டும் யோசிச்சு இதை கட்ட வேண்டிய 5,000 10,000 நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே இந்த லோனை அடைச்சிடலாம். அதுதான் ஸ்னோபால். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு லோனா நம்ம அடைச்சிட்டு வரும்போது லாஸ்டா எதுவுமே இல்லாம இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் கூட நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்குமா எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி மக்களில் சில பேருடைய கருத்து இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். அவலாஞ்ச் மெத்தட் அப்படியே ஆப்போசிட் டு த ஸ்னோபால். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்னதுல இருந்து பெருசு அப்படிங்கிறது ஸ்னோபால், பெருசுல இருந்து சின்னது அப்படிங்கிறது தான் அவலாஞ்ச். எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா டிசெண்டிங் ஆர்டர். இதுலேயே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பெரிய கடன் இருக்கோ அதை அடைச்சிடணும், அதுக்கப்புறம் அதுக்கு கம்மியாக என்ன இருக்கோ அதை பார்க்கணும், அதுக்கப்புறம் அதுக்கும் கம்மியாக என்ன இருக்கோ அதை பார்க்கணும், அதுக்கப்புறம் அதுக்கும் கம்மியாக என்ன இருக்குன்னு அதுக்கப்புறமா தான் இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக லீஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை நம்ம அடைக்கணும். ஸோ அவலாஞ்ச் மெத்தட் இருக்கிறதுலையே பெருசு என்னவோ அதை முடிச்சு விட்டுறணும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கும் போது எப்பா சாமி அதே முடிச்சாச்சு இன்னும் இத்தனோடு தான் இருக்குது அப்படிங்கிற மனப்பான்மை உங்களுக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா லாஜிக்கலி கரெக்ட் அவலாஞ்ச். பட் ஸ்னோபால் மெத்தட் சைக்காலஜிக்கல். இது சைக்காலஜிக்கல், இது லாஜிக்கல். இதுதான் கரெக்டான ஒரு விஷயம். ஸோ அவலாஞ்ச் மெத்தட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்க போகுது. இன்னும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம் ஹால் தான் பெஸ்டஸ்ட் எக்ஸாம்பிள். எல்லாருமே சொல்லுவாங்க, சீனியர்ஸாக இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம், எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதுமே ஃபர்ஸ்ட் இந்த பிக் ஆன்சர்ஸ்லாம் எழுதி முடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. நான் கூட அதை தான் ஃபாலோ பண்ணேன். பப்ளிக் எக்ஸாம்லலாம் போனதுமே ஃபர்ஸ்ட் 16 மார்க் கொஷின்ஸ் என்னவோ அது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டிக் பண்ணி எழுத ஆரம்பிச்சிடுவேன் வரிசையாக. அதுக்கப்புறமா 5 மார்க் கொஷின்ஸ், அதுக்கப்புறமா 2 மார்க் கொஷின்ஸ், அதுக்கப்புறமா தான் 1 வேர்ட் ஆன்சர்ஸ். ஸோ லாஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அப்பாடா பெரிய கொஷின் எழுதியாச்சுப்பா, அதுக்கப்புறம் நான் 5 மார்க் தானே அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், 2 மார்க்ஸ் அதை விட ஷார்ட் தான், 1 வேர்ட் டக்கு டக்குன்னு எழுதி முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். சப்போஸ் நீங்கள் 1 வேர்ட் எழுதி 2 மார்க்ஸ் எழுதி 5 மார்க்ஸ் எழுதினீங்கன்னா ஆடி அசைஞ்சு வரங்குள்ளாட்டியும் டைம் முடிஞ்சிடும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பிக் கொஷின் இருக்குது அப்படின்னா ஒரு கொஷினை அப்படியே விடுறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். ஸோ அதே மெத்தட் தான் இந்த அவலாஞ்ச் மெத்தடில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெரிய கொஷின் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கான ப்ராப்பர் மார்க் கிடைச்சிடும், ஒரு மனசுக்கு திருப்தி கிடைச்சிடும். அப்பாடா அந்த ஒரு கொஷின் 16 மார்க் வந்துடும்டா அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கும். அப்புறம் போக போக கண்டிப்பாக நீங்கள் 1 வேர்ட்னா லாஸ்ட் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நம்ம எழுதிடலாம். ஆனால் நீங்கள் இப்படி போனீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஸ்லோவாக எழுத ஆரம்பிக்கும் போது இந்த பெரிய கொஷின் கூட விடுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நமக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிரும், ஐயோ இன்னொரு 16 மார்க்குக்கே எழுத டைம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதுவே ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் எழுதலாம். அதுதான் இந்த அவலாஞ்ச் மெத்தடில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சேம் இந்த அவலாஞ்ச் மெத்தடில் 2 விஷயங்கள் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு 2 டெட் இருக்குது, ஓகேவா, 2 கடன் இருக்குது. அதில் ஒன்று வந்து 2% இருக்குது, ஒன்று வந்து 4% இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற ஜாஸ்தி அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்களோ அந்த கடனை அடிச்சு முடிச்சணும். ஏன்னா ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கும்போது நீங்கள் ஜாஸ்தியாக கட்டிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அப்போ அதை நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் பொறுமையாக 2% ரொம்ப கம்மியாக இருக்கும், அதை நீங்கள் கட்டி முடிக்கலாம். ஸோ இப்படி தான் அவலாஞ்ச் மெத்தடினுடைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட ரியல் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி சீக்கிரமாக உங்களோட கடனை அடைக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். ஓகேப்பா, ரெண்டுத்தில் எது பெட்டர், அவலாஞ்ச் ஆர் ஸ்னோபால், எது பெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா, ஆட்டோமேஷன். ஒரு கடனை நீங்கள் அடைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் பின்னாடி கால் எடுத்து வச்சிடக்கூடாது. கரெக்டாக மாதம் 2000 கட்டணும், 2000 20,000 கட்டணும், 20,000 அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து பின் வாங்கிடாமல் கரெக்டாக அந்தந்த டைமுக்கு நீங்கள் கட்டணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேஷனாக நீங்கள் போட்டு வச்சிருங்கப்பா. மாதம் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்காக யாட்டாச்சும் கொடுத்துருவீங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்கள் பணத்தை எடுத்து யாட்டாச்சும் கட்டிடுவாங்க. அந்த மாதிரி மாதம் இது பர்ஃபெக்டாக நடக்கிற மாதிரியான நடைமுறை நீங்கள் படுத்திக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவலாஞ்ச் வந்து லாஜிக்கல், ஸ்னோபால் வந்து சைக்காலஜிக்கல். என்னதான் நம்ம லாஜிக்கலாக யோசித்தாலும் நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை தானே செய்வோம். ஸோ சைக்காலஜிக்கல் படி நம்ம கடன் முடிக்க போகிறோம், நம்ம கடன் ஆல்ரெடி சின்னதை முடிச்சிட்டோம், இன்னொன்று முடிச்சிருவோன்னு ஒரு பூஸ்டப் நம்ம மனசில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஸ்னோபால் மெத்தட் மூலமாக கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் சில பேர் லாஜிக்கலாக யோசிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய கடனை அடைச்சி முடிச்சா நம்ம ஒரு தலைவலி மிச்சம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய சில பேர் இந்த அவலாஞ்ச் மெத்தடை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கடனை அடைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப ஆப்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஸ்னோபால் மெத்தட் ஆர் எல்ஸ் அவலாஞ்ச் மெத்தட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஃப்ரீடம் தமிழ்ல மணி சேனல் மட்டும் கிடையாது, ஃபார்மிங் பத்தின நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக தனியா ஃபார்மிங் சேனல் இருக்கு. அண்ட் பிசினஸ் ரிலேட்டடா சொல்லக்கூடிய நிறைய ஐடியாஸ், நிறைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வளர்ந்துக்கக்கூடிய பிசினஸ் மேன் பத்தின நிறைய ஸ்டோரிஸ் எல்லாமே ஃப்ரீடம் தமிழ் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கு. ஸோ இந்த 2 சேனலுமே நீங்க போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரீடம் ஆப்ல எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு, ஏகப்பட்ட மென்டாஸ் இருக்காங்க, ஒவ்வொரு தொழிலை பத்தின ரகசியங்களை உங்ககிட்ட சொல்லி கொடுக்கறதுக்காக. ஸோ இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதுல நீங்க ஒரு சிறப்பான ஒரு ஆளா சிறந்து விளங்குங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய டீம் உங்களுக்கு கால் பண்ணி எல்லா விவரங்களுமே சொல்லுவாங்க.